ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான இன்ஃபோசிஸ்லேருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க சிஸ்டம் இன்ஜினியருக்கு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான முழு தகவலும் தெளிவாக இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்தர் அப்டேட்டை நான் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஜாப் ஓப்பனிங்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த முடிக்கும் பிஇ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, எம்இ முடித்தவங்க, எம்எஸ்சி ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வருன்ற யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 2024 முடித்தவங்க, 2025 முடித்தவங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் லிங்க், பிளாக் சைட்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சேராதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்குது. யூடியூப் கம்யூனிட்டியில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3.6 LPA ஸ்டார்ட் ஆகி 4.2 LPA முடிக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபுல் டைம் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க இன்ஃபோசிஸ் கம்பெனிலேருந்து. நான் ஆல்ரெடி ஜாப் லொக்கேஷன் சொல்லிட்டேன். பேன் இந்தியா ஃபுல்லாக இன்ஃபோசிஸ் சென்டரில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷன்ஸ் மோடம் த்ரூ அவுட் ஆன்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ணோம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக தரேன். இதுதான் அந்த அஃபீஷியல் லிங்க். ஓகேங்களா? இந்த அஃபீஷியல் லிங்க்கில் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். ஜஸ்ட் நீங்கள் அக்ரின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் உங்களோட மெயில் ஐடி வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் கொடுத்துக்கோங்க. மேலா ஃபீமேலான்னு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஆக்டிவ் மெயில் ஐடி, ஒர்க்கிங் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்யூம், ஓகேங்களா, உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆக்டிவ் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஆல்டர்னேட் நம்பர் தான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் சிட்டிசனாக இருக்கா, இந்தியன் சிட்டிசனா இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, வீட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அதை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. பின்கோட் கொடுத்துக்கோங்க. பின்கோட், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டு அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட அஃபீஷியல் போஸ்ட் கோடு என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ் பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு, எப்படி அப்ளை பண்ண தெரியலனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான மார்க்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60% இருக்கணும். எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th, 12th, அதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்டில் உங்களுக்கு 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த வகையான பேக்லாக் சரியரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சிட்டிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் அந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் தெளிவாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி இன்ஃபோசிஸ் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. 6 months கழிச்சு தான். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியரான கோடிங் லாங்குவேஜ் தெரியணும். எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாவா தெரிஞ்சிருக்கணும், பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் C++க்கான மாடல் ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், டிசைனை ஸ்கேல் பண்ணுற மாதிரி இருக்கும், சொல்யூஷன்ஸ் கொடுக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணுவீங்க. அதில் இருக்க டெஸ்டிங் இதில் வர பக்கை ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அட்வான்ஸாக எதெல்லாம் அப்ஸ்கில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளவுட் ஏஐ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா கோடிங் கைட்லைன்ஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால், அதுக்கப்புறம் கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல், பசில்ஸ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா 100 நிமிட்ஸ் எக்ஸாம் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கும், டேட்டா ஸ்ட்ரக்சர், டேட்டா பேஸ் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபைனல் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்டு தான். அந்த ஹெச்ஆர் ரவுண்டில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் பிஹேவியர் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இதில் எல்லாமே கொடுத்துட்டேன் தெளிவாக, நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக
எம்எம்சி கம்பெனிக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற எல்லா ஜாப் ஓப்பனிங்ஸும் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோவை நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ எம்என்சி கம்பெனி ஓரியன்டாக ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வெப்சைட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக அவங்க ரெகுலர் பேஸஸில் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பேஸஸில் ஜாப்ஸ் ஈஸியாக வாங்க முடியும். ஓகேங்களா? மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.